திரும்புவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது ஜென்ம சரீரம், இதை நாம் விதைக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து வரும்போது அது ஆவிக்குரிய சரீரமாக எழுந்திருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு விதை எப்படி மண்ணுக்கு அடியில் போய் நிறைய ப்ராசஸ் நடக்கிறதோ அதுபோல் உள்ளுக்குள்ளே அது மக்கி அதுக்கப்புறம் தான் அது முளைத்து எழும்பி வரும். அதுபோல் இந்த சரீரமானது அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். இயேசு கிறிஸ்து வரும்போது அழிவில்லாததாய் எழுந்திருக்கும், கனவீனமாய் விதைக்கப்படும். இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த சரீரம் இன்ன பிரகாரமாய் அதுக்கு ஒரு கனம் கொடுத்து அவர் எழுந்திருக்க செய்வார். அதுவேதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துக்குள் மரித்தவர்களை நாம் விதைக்கிறோம். ஆனபடினாலே ஸ்தோத்திரம், நாம் துக்கத்தோடு அழுகையோடு அல்ல, கர்த்தர் இந்த அடக்காரநிலை கடந்து வந்த ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் உள்ளங்களையும் ஆசுவாசப்படுத்துவாராக என்று சொல்லி நாம் நிறைவு செய்வோம். இதுவேளையில் ஸ்தோத்திரம், கடைசியாய் அன்பையானுடைய முகத்தை பார்க்க வேண்டியது பார்க்கலாம். அது முன்பாக ஸ்தோத்திரனுடைய மகன் அவங்க இந்த துணியை அவங்க எடுத்து முகத்தை மூடுவாங்க. அதுக்கு முன்பாக நாம் ஜெபித்து நாம் அடக்கார மாலை வெளியேற்றுங்க. கை வாங்கிட்டியா? கட்டு கட்டெல்லாம் அவுத்துக்கோங்க. கட் அவுத்து கால் கட்டு, கை கட்டு. அது வேண்டாம், விட்டுருங்க, அது விட்டுருங்க, வேண்டாம். கையில் கத்தி வேணா வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே. அப்படியே முகத்தை நீங்கள் தான் மூடுங்க. அதை விட்டுருங்க. அங்கே இருக்கிறத எடுத்து அப்படியே முகத்தை மூடுங்க. அவ்வளோ நல்லா மூடுங்க, நல்லா முகத்தை சாய்ச்சிட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்போ இது போட்டுருங்க. சப்ஜெக்ட் மண்வெட்டிங்க. இது மண்வெட்டி கயிறு அங்கே போட்டு அப்படியே உள்ளே இருக்கு. கொஞ்சம் மண்ணை மட்டமாக அவ்வளோதான். மண்ணு போடுறது, மண்ணு போடுறது பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு கொடுத்துறாரு சந்தோஷ். அது கூட லைட்டாக சும்மா லைட்டாக மட்டும் போதும். போதும் அப்படியே தூக்கி வைக்காது. போதும். இப்போ கைத்தை போட்டுருங்க. இதுதான் அங்கே போகணும். கயிறு போட்டுருங்க. இந்த கயிறு கொடுத்துருங்க. டபுளாக கூட போட்டுருங்க. ஒத்தையாக போடுங்க. ஒத்தையாக போடுங்க. ஓகே ஓகே சரி. தூக்கி உள்ள வச்சு இறக்குங்க. இந்த மண்வெட்டி கொடுத்துருங்க ஐயா. பார்த்துங்க, பார்த்து வாங்க. பார்த்து அப்படியே மெதுவாக இருக்குங்க. அந்த கயிறு அப்படி பிடிச்சி இல்லை, அவர் பிரதர் பிடிச்சிக்கிட்டு சாம்பல் மணிபேர் வேண்டாம். பிடிச்சிங்களா? பெட்டி ஒரு கை பிடிச்சி அப்படியே தூக்கி விடுங்க. அது நல்லா பிடிச்சிங்க. அமிச்சு பார்த்து மெதுவா.
ஓகே 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 அப்படி உள்ள போட்டு வேண்டியது போட்டுரு சரிங்க நான் சொல்லும்போது போடுங்க நான் சொல்லும்போது மண்ணு போடுங்க மண்ணானவன் மண்ணுக்கே திரும்புவான் என்கிற வார்த்தையின் பிரகாரம் கிறிஸ்துவுக்குள் மரித்த அன்பு ஐயாவுடைய இந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாக புழுதிக்கு புழுதியாக சாம்பலுக்கு சாம்பலாக இந்த பூமிக்கு ஒப்புவிக்கிறேன். ஜெபிக்கலாம். கிருபையிலே நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலே அன்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம் முருகேசு ஐயாவினுடைய இந்த அடக்க ஆராதனையை நேர்த்தியாய் எங்களுக்கு செய்து முடிக்க நீ பாராட்டுகிற கிருபைக்காய் இரக்கத்துக்காய் தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு கூட நாங்கள் அன்பு ஐயாவுடைய சரீரத்தை நாங்கள் விதைக்க கர்த்தர் பாராட்டுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதில் எல்லாரும் ஒத்துழைத்து எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். தேவ மகிமை வெளிப்படட்டும். இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் நித்திய சந்தோஷத்தின் சமாதானத்தின் நிம்மதியும் தேவன் கொடுத்து வரட்டும் முடியாது ஜெபிக்கிறோம். தாழ்த்தி வறுமையாக்குறோம். பெரிய காலம் செய்ய இயேசு சுநாமத்தில் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய பாதுகாப்பு வளர்த்தலும் இன்னும் சதா காலங்களிலும் இந்த அடக்காரங்களை கூடி வந்திருக்கிற எல்லாரோடு கூட சிஸ்மாவுடைய குடும்பத்தாரோடு கூட இன்னென்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஜெயந்த தேவனை துதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வேகம் வருவீராக.